வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், வருவாய்த்துறையின் மூலம் மக்களுக்கான சேவைகளை தீவிரமாகவும் விரைவாகவும் வழங்குவது குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறோம் என்று கூறினார். மேலும் சாதி சான்றிதழ், ரேஷன் அட்டை, முதியோர் உதவித்தொகை மற்றும் சமூக நலத் திட்டங்கள் உள்ளிட்ட சேவைகளை மக்கள் எளிதாக பெற்றுக்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் ஆன்லைனில் விண்ணப்பங்களை பதிவிடும்போது தாமதம் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே ஆன்லைனில் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்தந்த வருவாய் வட்டத்தில் உள்ள விஓக்கள் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட பணிகளை 5 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும். அவர் முடிக்க தவறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து எந்தெந்த இடங்களில் அரசு நிலங்கள் உள்ளன என்பதை கண்டறிந்து அவற்றை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்தும், பட்டா மாறுதலில் உள்ள தடைகளை நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். தமிழகத்தின் பேரிடர் மேலாண்மை பணிகளுக்காக 1000 கோடி தேவை என மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தோம். அதனை முன்னெச்சரிக்கையாக மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் முதல்வர் விஜய் குறித்து பேசிய அவர், முதல்வர் விஜய் நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்காவிட்டாலும் அவரது திட்டங்கள் செயல்வடிவில் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. பத்திரிகையாளர்களை சந்தித்து கேள்விகளுக்கு பதிலளிப்பதை விட தாம் அறிவித்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, மக்கள் பயனடைகிறார்களா, அவர்கள் திருப்தியடைகிறார்களா என்பதில்தான் அவர் கவனம் செலுத்தி வருகிறார். தனது செயல்பாடுகளுக்கே அவர் முக்கியத்துவம் அளிக்கிறார் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார்.